வீடியோ பார்த்துறதுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கிள் பேட்டர்ன் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ கேஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்கக்கூடிய அதிகப்படியான காதல் ஒரு பெண் ஆணையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணையும் தேடி வரும்போது அவர்கள் காதலை ஏற்றுக்கொள்ளாமல் மறுப்பதுதான். இங்க நிறைய பேர் லைஃப்ல எப்படின்னா ரீசன் நிறைய விஷயங்கள் ரீசன்ல வரும். பட் உண்மை என்னன்னா ஒரு பொண்ணும் ஒரு பையனும் விரும்புறாங்கன்ற போது ஒரு பையன் விரும்பும் போது அந்த பையன் போய் அந்த பொண்ணு சொல்றான். அப்போது அவங்களுக்கு காதல் இல்லாம இருக்கும், அதனால வேணாம்னு சொல்லுவாங்க. ஒரு பொண்ணு அதே மாதிரிதான் போய் சொல்லும்போது அந்த பையனுக்கு காதல்லாம் இருக்கும், ஸோ அப்போது வேணாம்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு டைம்ல உங்க மேல இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா போய் சொல்லலாம்னு சொன்னா அவங்க வேற ஒரு பொண்ணையோ இல்லை பையனையும் லவ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பிரேக்கப் ஆயிருக்கும், அந்த டைமுக்கு அப்புறம் மறுபடியும் சேரலான்றதுக்காக போய் செய்வாங்க. அப்பவும் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும். பட் ஆக மொத்தம் எப்படி நடந்தாலும் சரிங்க, இப்படிப்பட்ட ஒரு பர்சன் உங்க லைஃப்ல வேணுமான்னு யோசிங்க. ஐ மீன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க அப்போது புரிஞ்சுக்கல, ஸோ அப்போ புரிஞ்சுக்காத விஷயத்த புரிஞ்சுட்டு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி செய்யும்போது அவங்க அதை தட்டி கழிக்கிறாங்க அப்படின்னா, வேற ஒரு பொண்ணு அதுக்குள்ள லவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு உங்க மேல காதல் வச்சிருப்பாங்க. ஒரு ஆண் உங்களை உண்மையாக விரும்பும் போது மட்டும் மற்ற நபர்கள் இருப்பது போல் உங்களிடம் இருக்க மாட்டார்கள். அவர்கள் உண்மையான குணம் உங்களிடம் மட்டுமே தான் வெளிப்படும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது என்கிட்ட மட்டும் அவங்க எப்பவுமே அன்பா பாசமா இருக்காங்க, ஆனா மற்றவங்ககிட்ட எப்பவுமே எரிஞ்சு கோவமாவே பேசுறாங்க, ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா எப்ப பாரு என்கிட்ட மட்டும் கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஆனா மற்ற பொண்ணுங்கிட்ட எல்லாம் போய் பேசும்போது ரொம்ப வழிஞ்சிட்டு போய் பேசுவாங்க, எதுக்கு இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேள்வி வரும். ஆக மொத்தம் இல்லை என்னன்னா உங்ககிட்ட எது இருக்காங்களோ அதுதான் உண்மையான ஒரு விஷயம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பையன் உங்ககிட்ட எப்படியும் ஜாலியாக உண்மையாக அன்பா பேசுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்க மேலே அதிகப்படியான காதல் அன்பெல்லாம் இருக்கு. ஒரு பையன் உங்ககிட்ட மட்டும் அதிகமாக கோவப்பட்டு பேசுறான் அப்படின்னா உங்களை பிடிக்காம போயிருக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிட்டாதான் நீங்க அவங்க கிட்ட கண்ட்ரோலா இருப்பீங்கிறதுக்காகவும் அப்படி பண்ணலாம். இன்னும் ஒரு சிலவங்க மற்றவங்ககிட்ட போய் வெளிஞ்சிட்டு பேசுறது காரணம் உங்களையும் நீங்களும் வேணும், மற்ற பொண்ணுங்களும் வேணும், ஐ மீன் நிறைய வேறு வேணுன்றதை தாட்டில் வச்சு பேசுவாங்க. ஒரு உண்மையான காதல் சண்டைகள் அதிக அளவில் வரும், ஆனால் சண்டைகளை வைத்து காதல் புரியாது. சண்டை போட்டாலும் சுற்றி சுற்றி வந்தால்தான் காதல் இருக்கும். ஐ மீன் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான லவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா சண்டை வரும், நிறைய சண்டை வரும், தினமும் சண்டை போடுவாங்க, அடிச்சு அழுகட்டுற அளவுக்கு சண்டை இருக்கும். லவ்ல நடக்காது, பட் வச்சுக்குவாங்களேன் அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு. பட் உண்மை என்னன்னா அந்த சண்டை வர வரதான் இன்னும் உங்க லவ்ன்றது ஸ்ட்ராங் ஆகும். சண்டை வந்து பிரிஞ்சு போனவங்க அப்படின்னா அது ஈகோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல வரக்கூடிய விஷயம். சண்டை வருது ஆனா சேர்ந்துக்கிறாங்க அப்படின்னா அங்கதான் உங்களுக்கு உண்மையான லவ் இருக்கு. நாங்க சண்டை போட்டோங்க, அதனாலதான் எங்க லவ் பிரிஞ்சு போச்சு. சண்டை போட்டு லவ் பிரியுதுன்னா எந்த அளவுக்கு ரெண்டு பேருக்கான ஈகோன்றது இருக்கு, புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த இடத்துல இவங்க இவங்க இப்படி பண்ணாங்க அதனாலதான் பேசாம இருக்கு, அதனாலதான் நாங்க பிரிஞ்சுட்டோம். அவங்க அப்படி பண்ணாங்க அப்படின்னா அந்த தப்பு மன்னிக்கிறதுக்கு தானே அந்த லவ்ன்றது இருக்கு. மன்னிக்கவே இல்லைன்னா அந்த இடத்துல ஈகோ தானே வருது. சோ புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆணுக்கு அல்லது ஒரு பெண்ணுக்கு உண்மையான காதல் வந்து விட்டது என்றால் நிச்சயம் அவர்கள் உங்கள் மீது மட்டும்தான் உண்மையான அன்பை வைத்திருப்பார்கள். ஒரு ஆணுக்கோ இல்லை ஒரு பொண்ணுக்கோ ஒரு உண்மையான காதல் வந்துருச்சு அப்படின்ற போது அந்த ஆணோ இல்லை ஒரு பெண்ணோ உங்க மேல மட்டும்தான் உண்மையான அன்பை வச்சிருப்பாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா மற்றவங்க மேல காட்டக்கூடிய பாசம் இல்லை மற்றவங்களுக்காக பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னு உங்களுக்கானதை விட மற்றவங்களுக்கானது எல்லாமே ரொம்ப கம்மிங்க. உங்களுக்காக எதை வேணாலும் இழப்பாங்க, எதை வேணாலும் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு உங்க மேல இருக்கக்கூடியது அந்த அன்புங்கிறது ஒரு உண்மையான நிஜமான காதல். இப்படிப்பட்ட காதல் இங்க எல்லோருக்கும் எல்லா நேரத்துலையும் வந்துருமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப டவுட்டுங்க. ஆனால் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு காதல் கிடைச்சா விட்டுறாதீங்கன்றதான் என்னுடைய சஜஷனாக இருக்கும். ஸோ உங்கள் லைஃப்பில் ஒரு உண்மையான அன்போ ஒரு பாசம் வச்ச ஒரு நபர் ஆணாக இருக்கலாம் இல்லை ஒரு பொண்ணாக இருக்கலாம், யாரோ ஒருத்தங்க உங்கள் லைஃப்பில் இருக்காங்க, உங்களுக்காக இருக்காங்க, நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்காக இருப்பேன்னு இருக்காங்கன்னா அவங்கள மிஸ் பண்ணிட்டு நீங்கள் வருத்தப்படுறதோட அவங்க இருக்கும்போது அவங்கள வச்சு சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுன்றது தான் சிறந்ததானதாக இருக்கும். விட்டுட்டு போனதுக்கப்புறம் ஐயோ போயிட்டாங்களே என்ன எச்சத்தனமா இருக்கும்போதே அவங்கள வச்சு ஹாப்பியாக சந்தோஷமா வாழுங்க. போனதுக்கப்புறம் நினைச்சு வருத்தப்பட்டீங்கன்னா எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை. அதுதான் ஒரு விஷயம், புரியுதுங்களா? நீங்கள் ஒருவரை விரும்பும் போது உங்களிடம் இருக்கும் வரை அவர் அருமை புரியாது, இல்லாமல் போனால் புரியும். அதற்கு முன்பே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லக்கூடிய விஷயம், நம்மளுடைய சேனலை நீங்க எல்லாரும் பாக்குறீங்கல்ல, உங்க எல்லாருக்கிட்டையும் நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்றேங்க. லவ் பண்ணும்போது ஒருத்தவங்களுடைய அன்பு உங்களுக்கு புரியவே புரியாது. நீங்க சொல்லலாம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, போனா போயிட்டு போகுது பெருசா அப்படின்ற மாதிரி இருக்கலாம். நீங்க உண்மையா லவ் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும் நான் சொல்றேன், ஒருத்தங்க விட்டுட்டு போனாங்கன்னா நீங்க லைஃப்ல அவங்கள மறந்துட்டு வேற ஒரு லைஃப்பை வாழ்றதுங்கிறது நிறைய வேதனையா இருக்குங்க. யோசிச்சு 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 உங்களுக்கு நீங்களே உங்களை பிடிக்காமலே போயிடும். ரொம்ப சிம்பிளா சொல்றேன், உங்களுக்கு பிடிக்காமலே போயிடும். ஏன்டா நம்ம அவங்கள விட்டுட்டு வந்தோம், ஏன்டா அவங்கள விட்டோம், ஏன்டா அவங்கள இப்படி அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும், ஏன்டா அவங்களுக்காக இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களை
பேசி பேசி அவமானப்படுத்திப்பீங்க, அசிங்கப்படுத்திப்பீங்க, உங்களுக்குள்ளேயே அழுது கஷ்டப்பட்டு நிறைய விஷயங்களை இழந்துட்டீங்கன்றதுனால உங்களுக்கு தைரியம் இல்லாமல் போக்கும், மன நிம்மதி இல்லாமல் போக்கும். என்னடா வாழ்க்கை வாழ்றோன்ற அளவுக்கு எல்லாத்துலேயுமே எல்லா விஷயத்துலையுமே நீங்க அதிகமாக கஷ்டப்படுவீங்க, நொந்து நூலாகி போயிருவீங்கன்னு தான் சொல்றேன். ஸோ நம்ம சேனல் நீங்க பாக்குறீங்க, இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு உங்க லைஃப்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு பர்சன் இருக்காங்கன்னா, நல்ல பர்சனா இருக்காங்க, உங்களுக்காக எல்லாமே பண்றாங்க, உண்மையா இருக்காங்கன்னா, எக்காரணத்தை கொண்டும் எதுக்காகவும் விட்டுறாதீங்க. விட்டுட்டீங்கன்னா அதை நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு நாளுமே நீங்க ஃபீல் மட்டும்தான் பண்ண முடியும், வேற எதுவுமே பண்ண முடியாதுங்க. ஸோ உங்க லைஃப்ல ஒரு பர்சன் உண்மையா இருக்காங்கன்னா அவங்கள விடாம அவங்களுக்காக வாழ்றாங்க அப்படின்னா அது ரொம்ப நல்ல விஷயம். விட்டுறதுக்கு அப்புறமா அவங்க வேணும் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஒன்றும் டேஸும் நடக்காதுங்க. ஸோ உங்க லைஃப்ல உங்களுக்கு பிடிச்சவங்கள என்னைக்குமே விட்டுறாதீங்க. விட்டுட்டீங்கன்னா கஷ்டப்பட போறது நீங்க தான், அவங்க கிடையாது. ஸோ யோசிச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ தான் உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற வீடியோ பார்க்குற வரைக்கும் சிதரா பாய்.